வீடற்ற கட்டட தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்க மாவட்ட சிறப்பு மாநாட்டில் தீர்மானம். தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட சிறப்பு மாநாடு கோவை திவ்யோதயா கூட்ட அரங்கில் நடைபெற்றது. அதில் வீடற்ற கட்டட தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 60 வயது ஆன தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இது குறித்து இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் என் செல்வராஜ், தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டட தொழிலாளர் சங்கத்தில் கோவை மாவட்ட சிறப்பு பேரவை கூட்டம் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுமைக்கும் இருக்கிற கிளை அமைப்புகளின் செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நலவாரியம் துவங்கி 34 ஆண்டுகளை கடந்திருக்கிற இன்றைய நிலையிலும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மிகவும் அவசியமான மருத்துவ வசதியும் சிகிச்சையும், சிகிச்சை காலத்தில் வேலையில்லா கால நிவாரணமும், பணியிடத்தில் விபத்துக்கு உள்ளாகிற தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சையும், வேலை செய்ய இல்லாத காலத்திற்கு சம்பளம், விபத்தில் இழக்கிற தொழிலாளர்களுக்கு நிவாரணம் இப்பொழுது 5 லட்சம் தரப்படுகிறது. முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு வீடில்லாத வீடு கட்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை அறிவித்து வருடம் 10,000 பேர்களுக்கு வீடு வழங்குவதாக தெரிவித்தார்கள். இன்றைய தேதியில் 40,000 பேர்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். 250 பேர்களுக்கு கூட வழங்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதற்காக சென்னையில் நடைபெறுகிற 28ஆம் தேதி கூட்டத்தில் பங்கேற்கிறோம். நலவாரியத்தில் இருக்கிற நிதி 6000 கோடி, ஓய்வூதியத்தை 3000 உயர்த்தலாம், 10,000 பேர்களுக்கு வீடுகள் கொடுக்கலாம், அனைத்து தொழிலாளருக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி கொடுக்கலாம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். நோக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இதெல்லாம் வந்திருக்கிறதுல சந்தோஷம். இன்னும் வராத தொடர்களையும் செயல்பட வைக்க வேணும் அப்படிங்கிறது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, நமது சங்கத்தின் கோவை மாவட்ட மாநாடு கடந்த 2022 டிசம்பர் 7ஆம் தேதி கோவை காந்திபுரம் கமலம் துரைசாமி மண்டபத்தில் நடைபெற்றது என்பது அனைவரும் அறிவீர்கள். அந்த மாநாட்டில் நமது சங்கத்தின் பொதுச் செயலாளராக தோழர் என் செல்வராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.